சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து என்று ஏசாயா 58வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுங்க, சத்தமா ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க, சத்தமா பாட்டு பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனத்துல இருந்து 52 வரைக்கும் பர்திமேயு என்கிற ஒரு குருடனை பார்க்கிறோம். எரிகோவுக்கு நசரனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி பர்திமேயு குருடன் கேள்விப்படுறான். அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் குருடனா இருந்ததுனால ஆண்டவரை பார்க்க முடியல. நசரனாக இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுறான். எல்லாரும் அவனை சத்தம் போடுறாங்க, அதட்டுறாங்க, கூப்பிடாதங்கிறாங்க. ஆனா அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுறான். அவனுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் இப்ப வந்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவரை கூப்பிடலைன்னா இனி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா குருடனா தான் இருக்குன்னு சொல்லி அவன் ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடுறான். ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்துல கண்டடையணும், தேட வேண்டிய சமயத்துல ஆண்டவரை தேடணும். அவன் தெரிஞ்சு கொண்டது ஆண்டவர் வந்திருக்கிறாரு, இப்போ கூப்பிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும், குருடான அந்த வாழ்க்கை கண் பார்வை அடையும், நம்ம பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லி முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடுறான். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, சில பேர் நம்மளை சத்தம் போடாத, சத்தமா ஜெபிக்காத, சத்தமா பாட்டு பாடாத, சத்தமா துதிக்காத, சும்மா ஜெபம் பண்ணாத, சர்ச்சுக்கு போகாதன்னு நம்மளை மட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஊழியம் செஞ்சா கூட சும்மா சொல்லுவாங்க, சும்மா ஊழியம் செய்யாத, உங்களை மட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே, உங்களை சத்தம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஊழியம் செய்யாதம்பாங்க, பாட்டு பாடாதம்பாங்க, ஆராதனை செய்யாத, யாருமே உங்களை நீ பாடுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் பார்க்கும் பொழுது கூட திரளான ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்க அடையாளங்களை செய்தாருன்னு பார்க்குறோம். அதில் ஒருத்தன் கூட ஐயோ அவன் குருடனா இருக்கிறானே, அவனை ஆண்டவர்கிட்ட கூட்டு போய் அவன் பார்வை அடையட்டும் யாராவது உதவி செஞ்சாங்களா? யாருமே உதவி செய்யலை. ஆனால் குருடனுக்கு அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி. பார்வை அடைஞ்சு அதை மேன்மேன்னு தெரிஞ்சு அவன் தான் ஆண்டவரை கூப்பிட்டான். வேற யாரும் அவனை கூப்பிடுன்னு சொல்லல. ஆண்டவர் வராரு, இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு யாரும் அவனுக்கு சொல்லல, யாரும் அவனுக்கு உதவியும் செய்யல. அவன் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டதுனால, அவன் கேள்விப்பட்டதுனால ஆண்டவரை கூப்பிடுறான். சத்தம் போடுறத எதையுமே அவன் காதுலயே அவன் வாங்கிக்கிடல, முன்னில அதிகமாய் கூப்பிட்டான். ஆனா அதுல ரொம்ப ஒரு அழகான அந்த வசனத்தை பார்த்தோம்னா, ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு, பார்த்து அவனை அழைச்சு வாங்கன்னு சொல்றாரு. யாரு சத்தம் போடாதன்னு அதட்டுனாங்களோ அவங்களே அவனை பார்த்து திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறான்னு சொல்றாங்க. யார் உங்களை இப்போ ஊழியம் செய்யாத, பாட்டு பாடாத, நீ ஒன்னத்துக்கு லாய்க்கலன்னு சொல்லி உங்களை மட்டுப்படுத்தி தட்டி தட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். யார் உங்களை அப்படியெல்லாம் தட்டி வைக்கிறாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, திடன்கொள், எழுந்துரு, ஊழியம் செய்யின்னு சொல்லி அவங்க வாயாலேயே ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார். அமேன், ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், சத்தமா கூப்பிட்டுதான். அவன் மேல் வஸ்திரத்தை எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஓடுனான். அவன் வாழ்க்கை மாறினது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவன் பார்வையடைந்தான். சத்தமிட்டு கூப்பிடுங்க, அடக்கி கொள்ளாதீங்க, அமைதியா இருக்காதீங்க. யார் உங்களை ஊழியம் செய்யாதன்னு சொல்றாங்களோ இன்னும் அதிகமா ஊழியம் செய்யுங்க, யாரு ஜெபிக்காதன்னு சொல்றோம் இன்னும் அதிகமா ஜெபிங்க, இன்னும் சத்தமா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. God bless you.